எல்லாரும் குடியரசு தினம் ஏன் கொண்டாடுறோன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். பிரிட்டிஷ் நாட்டவர்கிட்டருந்து விடுதலை வாங்கின பிறகு நமக்குன்னு தனியாக ஒரு அரசியலமைப்பு சட்டம் வேணும்னு அம்பேத்கர் தலைமையில் ஒரு 60 நாடுகளில் இருந்து 64 லட்சம் ரூபாய் செலவில் பெறப்பட்டது தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம். அந்த பெறப்பட்ட சட்டத்தை நம்ம நாட்டுக்கு ஏற்றவாறு நெகிழும் மற்றும் நெகிழா தன்மையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இதனை 1949 நவம்பர் 26 அன்று பிரசிடென்டான ராஜேந்திர பிரசாத் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு அதனை அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதேபோன்று அதனை 1950 ஜனவரி 26 அன்று தான் அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினத்தை அரசியலமைப்பு தினமாகவும் நடைமுறைப்படுத்தப்பட்ட தினத்தை நாம் அனைவரும் குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம். மேலும் அரசியலமைப்பு சட்ட புத்தகம் உருவாக்கும் பொழுது இந்தியில் தேவநாகரி வடிவத்திலும் மற்றும் ஆங்கில வடிவத்திலும் உருவாக்கப்பட்டது. அதற்கு பிறகு இன்னும் பல மொழிகளில் மொழிமாற்றம் செய்யப்பட்டது. அதேபோன்று 2021 நம்ம தமிழ்நாடு அரசும் இந்திய அரசும் சேர்ந்து தமிழ் மொழியில் அந்த பிரதியை வெளியிட்டது. இது போன்ற விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளியுங்கள். நன்றி.